ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம துளாராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், கூடவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாடுகளை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராசி மண்டலத்தில் 7வதாகவும் சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி தான் துளாராசி. ஸோ துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதை தொழில், கௌரவம், இது எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சவால்களானது இருக்கிற மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவானுடைய அருள் கிடைக்குது. ஸோ உங்களுடைய திறமைகளானது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ திறமைக்கான அங்கீகாரமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதே நேரம் இந்த ஜூலை மாதத்தில் பெரும்பான்மையான நாட்கள் புதன் பகவான் வக்ர நிலையில் தான் இருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு மட்டும் செஞ்சிடாதீங்க. சின்ன விஷயமா இருந்தாலுமே சிந்தித்து செயல்படணும். நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது குரு பகவான் அப்படின்றவர் ஒரு சுப கிரகம். அவருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால துளாராசி அன்பர்களுக்கு அவருடைய பார்வை கிடைக்கிறதுனால பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பானது கூட ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த பணியில் வேணால் இருக்கலாம். தொழில் செய்கிறீங்க இல்லை வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல மதிப்பு, பேர், புகழ் எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, புதுசாக உங்களுக்கு நிறைய பொறுப்புகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் உங்களை தேடி புதுசாக உயர் பதவிகளானது வரலாம். இதன் மூலமாக சம்பள உயர்வுகளானது வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து கைவிட்டாலுமே கூட கடைசி நேரத்தில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த ஜூலையில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் வந்து தவிர்க்கணும், எதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, வேகத்தை வந்து தவிர்க்கணும். எதையுமே வந்து அவசரப்பட்டு செய்திடாதீங்க. ரொம்ப முக்கியமான முடிவுகள், அதுவும் இந்த முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுகளை நிறுத்தி நிதானமாக நல்லா யோசித்து 4 பேர்கிட்ட வந்து சஜஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த முடிவை வந்து எடுக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அவசரமாக எதுவும் பண்ணிடாதீங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி தாங்க, புதுசாக நீங்கள் வேறு எதுவும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு தொழிலில் போயிட்டு நீங்கள் பார்ட்னராக ஜாயின் பண்ணுறீங்க, நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே நீங்கள் வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும். ஏன் சொல்லப்போனால் இந்த ஜூலையில் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எந்த விதமான நியூ ப்ராஜெக்டையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா அது சரியாக தப்பா அப்படின்றத யோசிக்க கூட நேரம் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை அதில் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக கூட முடியலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன்னா பொறுத்துனதை நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய திறமை, புத்திசாலித்தனம் எல்லாமே இந்த டைமில் தான் வெளிப்படும். உங்ககிட்டயும் இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்றத 4 பேர் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சோதனை காலமானது துளாராசி நேயர்களுக்கு நிச்சயம் வரும். அதையும் நீங்கள் பீட் பண்ணி வெளியே வரும்பொழுது தான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறதே 4 பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க, வியந்து பார்ப்பாங்க உங்களைய. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாலாம் வந்து நடக்காது. ஸோ நிறைய சவால்கள், அதுவும் புதுசான சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்குது இந்த காலகட்டங்கள். அதனால் நின்று நிதானமாக எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், புதுசாக வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது லாபமானது நிச்சயம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரகமான சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ லாப கிரகம் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பணவரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வராது, இனிமேட்டுக்கு அந்த காசெல்லாம் நம்ம கைக்கு வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த வராத பாக்கிகள் கூட இப்போ உங்களுக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுடைய கடன், பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வசூல் பண்ணியாவது அந்த கடனை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுடுவீங்க. ஸோ வாய்ப்புகள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்களை எதெல்லாம் தவிர்க்கணும், நடக்காமல் இருக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னா, கடன் கொடுக்கக்கூடாது.
யாருக்காகவும் இந்த மாதத்துல வந்து நீங்க கடன் கொடுக்காதீங்க. தவிர்த்துக்கோங்க. ஏன்னா, இந்த மாதத்த பொறுத்த வரைக்கும், ஒரு வேளை நீங்க யாருக்காவது பெருசா வந்து கடன் தொகை குடுக்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து பார்த்து கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காமயே இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா, அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுல நெறைய பிரச்சனைகள், சவால்கள் இருக்கு. நம்ம எந்த நேரத்தில பணம் கொடுக்குறோம், பணம் வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, அத வச்சு தான் அந்த பணம் வந்து சீக்கிரமா அடையறதும், சீக்கிரமா அடையாம இருக்கிறதும். இதெல்லாம் வந்து நீங்க லைஃப்ல கண்டிப்பா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ, அந்த மாரியான நேரத்தில நீங்க கவனமா இருந்துக்கோங்க. இந்த டைம்ல நீங்க கடன் கொடுக்காமலே இருந்துக்கோங்க. அது நல்லது. அதே மாரி வீடு சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா வாகனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா, பராமரிப்பு செலவுகள நீங்க பார்க்குற மாரி இருக்கும். தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகளானது உருவாகும். அதனால கவனமா இருங்க. அதே மாரி குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல என்ன தேவைப்படுது அப்படின்னா, நிதானம் தேவைப்படுது. ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 4 விதமாக இருக்கத்தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனி குணாதிசயம் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக வந்து பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் பேசும்போது கோபம் வராமல் பார்த்துக்கோங்க. கோபத்தை வந்து குறைச்சிக்கோங்க. கனிவாக பேசுங்க. வீணாக யாரு கூடயும் எந்த வாக்குவாதங்களையும் வச்சுக்க வேண்டாம். இது மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி மற்றவங்களுடைய தேவைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, அடுத்தவங்களுக்காக நீங்கள் இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, உங்களுடைய விஷயங்களை செய்யாமல் விட்டுறாதீங்க. உறவுகளில் சரியான அளவில் நீங்கள் பழக்கவழக்கங்கள் வச்சுக்கணும். ஏன்னா, நல்ல ஒரு கரெக்டான ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் பெருசா ப்ராப்ளம் இருக்காது. அந்த விஷயத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. சுயநலம் இல்லாமல் இருந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தினுடைய இறுதியில உங்களுக்கு சூப்பரான ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்கும். குடும்பத்தில மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தாங்க கிடைக்கப் போகுது. இடைக்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க. உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால, கல்வி போட்டித் தேர்வுகள்ல கவனம் இருக்கணும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாடங்களை எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ கண்டிப்பாக படிங்க. பெண்டிங் எதுவும் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கே வந்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் துளாராசி நேயர்களுக்கு உடல் அசதி அப்படின்றது அப்பப்போ ஏற்பட தான் செய்யுங்க. தூக்கம் வராமல் கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா வேலை அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ வேலைப்பளு இருக்குது அப்படின்றதுனால அதற்குரிய ஓய்வை நம்ம உடம்புக்கு கொடுத்தே ஆகணும். அதனால் சரியாக தூங்குங்க. முறையான ஓய்வு எடுக்கிறதும் எளிமையான உடற்பயிற்சிகள் செய்கிறதும் உங்களுடைய உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும். மறைக்காமல் அந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இன்னுமே நிறைய விஷயங்களானது உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து கவனமாக பேசணும், எளிமையாக பேசணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நளினமாக வந்து பேசி அதே நேரத்தில் திடீர்னு கோபம் வரக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த துலா ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜூலை எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய திறமையை வந்து கொடுக்க போகுது. நினைத்த காரியத்தை நினச்ச மாதிரி நீங்கள் நடத்தி முடிக்க போகிறீங்க. அதுக்கான முயற்சிகளை எல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்து வைக்கலாம். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் வந்து கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லைங்க, அவங்களால நிறைய நன்மையும் வந்து நடக்கும். தேவையில்லாமல் உங்களுக்கு மனக்கவலைகள்லாம் ஏற்படும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்பப்போ நடக்கக்கூடிய செலவுகளை வந்து கண்காணிங்க. ஏதாவது வீணாக செலவு பண்ணுறோமா, ஆடம்பரமாக செலவு பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னாலே சேமிப்பு உயர ஆரம்பிச்சிடும், செலவு குறைய ஆரம்பிச்சிடும். தொழில் வியாபாரம் அப்படின்றது ரொம்ப அப்படியே டாப்பில் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. ஏன்னா பழைய பாக்கிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணிக்கிறது நல்லது. எதையுமே வந்து பாக்கியாக வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வர்றதுலேயும் கொஞ்சம் தாமதம் தான் இருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மேலதிகாரிகள் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை வந்து செய்து முடிச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும், புகழ் கிடைக்கும். குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்காக நீங்கள் முடங்கி போயிடக்கூடாது. ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு டிலேவாக தான் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மனம் விட்டு பேசணும். கருத்து வேறுபாடுகளை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் விஷயங்களை மறைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுடைய மனசு வருத்தப்படும்படியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த டைமில் இந்த காலகட்டங்களில் எல்லாரையுமே அனுசரித்து போனீங்க அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏட்டிக்கு போட்டிலாம் போட்டிங்கன்னா நிச்சயம் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை தான் நடக்கும்.
வீடு சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுசா வெஹிக்கல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த இருசக்கர வாகனமா, 4 சக்கர வாகனமா எதுவா இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே உங்க கைக்கு பணமா வந்து சேர்ந்துடும். ஸோ, அதனால நீங்க அந்த பணத்த வச்சு நீங்க விரும்பின வாகனத்த வாங்கி மகிழ்ச்சி அடைய முடியும். இதே பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, நினைத்த காரியத்த செய்து முடிக்கிறதுக்கான முயற்சிகள எடுத்தீங்க அப்படின்னாவே சாதகமான பலன் கிடைக்குங்க. அதனால நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. வீணா உங்களுக்கு மனக்கவலை அப்பப்போ வர மாரி தான் இருக்கும். அதெல்லாம் அதையும் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங். ஏன்னா, நெறைய நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். ஆனாலுமே அதே நேரத்தில உங்கள அறியாமலேயே மன கஷ்டமும் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். ஸோ என்ன நடந்தாலும் சரி, எத பத்தியும் கவலைப்படாம, உங்களுடைய முடிவுல நீங்க ரொம்ப ஸ்டடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு அத பத்தின எந்த விதமான நாலேட்ஜும் இல்ல அப்படின்னாலும், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வீட்ல பெரியவங்க இருப்பாங்க. அவங்களோட வந்து கலந்து பேசுங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்க நெறைய விஷயங்கள கத்துக்க முடியும். ஸோ இந்த மாரி தீர ஆலோசிச்சு, பொறுமையா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே துளாராசினியர்களுக்கு வெற்றிய தாங்க கொடுக்கும். அவசரப்பட்டு அது இதையும் பண்ணிட்டு கடைசியா வந்து புலம்புறதுனால ஒண்ணும் ஆகப் போறதில்ல. பார்த்து கவனமா இருக்கணும். அதேமாரி கலைத்துறையில இருக்கக்கூடிய துளாராசினியர்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல நீங்க வேலை விஷயமா எதிர்பாலினத்தவரோட பழக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குன்னா, கவனமா இருக்கணும். ஏன்னா, இந்த டைம்ல உங்களுக்கு அதெல்லாம் வந்து ப்ராப்ளத்த ஏற்படுத்தும். அதேமாரி கடன் கொடுக்கறது, ஃபைனான்ஸ் வாங்குறது இந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க கைவிடுறது ரொம்ப நல்லது. சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நல்லா படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைங்க கஷ்டப்பட்டாவது படிங்க. ஏன்னா, படிப்பு ஒண்ணு தான் இந்த காலத்தில உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதனால படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமே படாதீங்க. படிப்புக்காக நீங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுனாலயும் தப்பு கிடையாது. உங்களுடைய சோம்பேறித்தனத்த கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு, நல்லா படிச்சீங்க அப்படின்னா, எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். கல்வி மட்டும் தான் யாராலயும் அழிக்க முடியாத, திருட முடியாத ஒரு சொத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சொத்த நீங்க இப்பயே வந்து சேர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. அது இப்போ ஃப்ரீயாவே உங்களுக்கெல்லாம் கிடைக்குது. கரெக்ட்டா வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இந்த துளாராசி நேயர்களுக்கும் சரி, அதே மாரி சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்கள், உங்க எல்லாருக்குமே துளாராசியை சார்ந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தோம். அதையும் பார்த்து செஞ்சுக்கோங்க. மேலும் இந்த டைம்ல உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்க மாரியம்மன வழிபாடு செய்யுங்க. ஆடி மாசம். ஸோ கண்டிப்பா அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுலேயும் ஞாயித்துக்கிழமையில நீங்க அம்மன் கோவிலுக்கு போய் ஒரு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த பதிவுல துளாராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்காம எதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாரியான விஷயங்கள், எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்.